என்னுடைய ஆடியோ எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இஸ் மை ஆடியோ கிளியர்? எஸ். ஓகே. எஸ் சார். எஸ் சார். சகாய திவ்யா மேடம், நீங்க மேபி லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்க. ஸோ இட் ஷுட் பி ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒன் பை ஒன்னாக நானே கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்றேங்க. ஓகே. ஸோ லக்ஷ்மி மேடம் சொல்லுங்க. Good evening, sir. Good evening. Sir, private colleges. Sir, am I audible, sir? Yes, madam. Yes, madam. You are audible. சொல்லுங்க மேடம். Yes, sir. Private college ஓட ranking தெரியுமா சார்? எந்த which college would be better and list இருந்தா நல்லா இருக்கும் சார். நான் ஷேர் பண்றேன் மேடம். இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளுடைய கைடன்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஆல் த காலேஜஸ் தட் ஆர் அவைலபிள் தமிழ்நாடு உள்ள இருக்கிற கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் கவர்மெண்ட் பிடிஎஸ், அதே மாதிரி பிரைவேட் எம்பிபிஎஸ், பிரைவேட் பிடிஎஸ், அதே மாதிரி டீம்டு காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் உரிய டீம்டு காலேஜஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். மேபி இப்போ நமக்கு அது ரொம்ப ஏர்லியராக இருக்கும். ஸோ அதனால கூடிய விரைவில் தமிழ்நாடு ரேங்க் எல்லாம் வர டைமில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்குரிய ப்ராசஸ் அந்த டிஸ்கஷன்ல நம்ம அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். Sure, sir. Government collegesல tier 1, tier 2, tier 3 அப்படி இருக்குங்களா சார்? Heard that. டெஃபினட்டா நீங்க 37 காலேஜ் ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் வைக்கலாம், செகண்ட் எந்த காலேஜ் வைக்கலாம், தேர்ட் எந்த காலேஜ் வைக்கலாம், ஏன் அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறோம், இது எல்லாமே நான் அந்த டிஸ்கஷன்ல ப்ரியாரிட்டி ஆர்டர் டிஸ்கஷன் மீட்டிங் ஒன்று இருக்கும். நான் அது முன்னாடியே இன்ஃபார்மும் பண்ணிடுவேன். அந்த மீட்டிங்ல கண்டிப்பா நம்ம இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். Sure, sir. Okay, sir. Yeah, that's it, sir. Thank you. Okay, thank you. துளசி சாகர் மேடம் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். நான் என்னுடைய ட்வின் கிட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எஸ் மேடம். இப்போ வந்து என் டாட்டருக்கு வந்து 569 அந்த ரேஞ்சில் இருக்குங்க சார். இப்போ அது பிஎஸ்ஜி பாசிபிளாங்க சார்? மேடம் இப்போதைக்கு நம்ம காலேஜ் வைஸ் என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது கவர்மெண்ட்டுடைய க்ளோசிங் மார்க்கை விட பிஎஸ்டியினுடைய செல்ஃப் ஃபினான்சிங் மார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு அந்த க்ளோசிங் டெரிவேஷன் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம தாராளமாக சொல்லலாம். நான் எதிர்பார்க்குறது கவர்மெண்ட்டுக்கு 560 to 570 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ உங்களுடைய இது 560+ இருக்கு அப்படின்னா தென் பிஎஸ்டியில் நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாடு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா நம்மளால கெஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும். சார் ஆல் இந்தியா கோட்டால கேஎம்சி மணிப்பாலுங்க சார்? ட்ரை பண்ணலாம் மேடம், தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆல் இந்தியா கோட்டா போகும்போது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது மட்டும்தான் அங்க வரும். ஸோ அதுல நம்ம தாராளமா போட்டு ட்ரை பண்ணலாம். லோவஸ்ட் மார்க்குங்க சார்? அதுல எவ்வளவு வருதுங்க சார்? வந்து அதான் மேடம், நான் அதை மட்டும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். யூஸ்வலா நமக்கு வந்து கேஎம்சி மணிப்பாலுக்கு வந்து இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது கட் ஆஃப் மார்க்ங்கிறது மற்ற கல்லூரிகளை விட அங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வருஷத்துக்கு எப்படி வருது, லாஸ்ட் இயர் என்ன மார்க் இருந்துச்சு எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்ணுறேன். அண்ட் 450க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்சிசில கர்நாடகால எந்தெந்த காலேஜஸ் பாசிபிள்ங்க சார், சொல்ல முடியுமாங்க சார்? மேடம் யூஸ்வலா நம்ம அதர் ஸ்டேட்ஸ் கவர் பண்றது இல்ல நம்மளுடைய ப்ராசஸ்ல. ஆல் இந்தியா கோட்டாலுமே நம்ம வந்து அதர் ஸ்டேட்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதான் மேடம், ஆல் இந்தியா கோட்டால பிரைவேட் காலேஜஸ் எதுவும் வராது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் வரும். இன்கேஸ் நீங்க வந்து ஸ்பெசிபிக் ஸ்டேட்ல நீங்க பிரைவேட் காலேஜஸ் பிளான் பண்றீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு செப்பரேட்டா அப்ளிகேஷன் போடணும். அப்படி போட்டாதான் அங்க உள்ள உதாரணத்துக்கு பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் நீங்க போடுறீங்க. இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டா நான் சொல்றேன் மேடம், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆல் இந்தியா கோட்டால கவர்மெண்ட் காலேஜஸும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வரும். பிரைவேட் காலேஜஸ் ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க.
அப்ப நீங்க வேற ஸ்டேட்ல உள்ள பிரைவேட் காலேஜுக்கு நீங்க போறீங்கன்னா, அந்த ஸ்டேட்னுடைய மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு செப்பரேட்டா அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் நம்ம அங்க போ முடியும். சரிங்க சார். இஸ் இட் கிளியர் மேடம்? உங்களுக்கு நான் சொல்றது. ஸோ உதாரணத்துக்காக பெங்களூர்ல இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் நீங்க போறீங்கன்னா யா ஃபைன். எனக்கு வந்து இந்த மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால டீம்ட் யூனிவர்சிட்டில வாட் ஆர் த காலேஜஸ் அவைலபிள் இன் கர்நாடகான்னு கேக்குறேங்க சார். அதான் மேடம். யூசுவலாவே நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம்லயே வி கவர் ஒன்லி தமிழ்நாடு காலேஜஸ். அதர் ஸ்டேட் காலேஜஸ் நம்ம கவர் பண்ண மாட்டோம். வாட் எவர் உங்களுக்கு மேபி அதர் ஸ்டேட்ல சில காலேஜஸ் மேல இது இருக்கு அப்படின்னா எனக்கு அந்த லிஸ்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுங்க. வில் கெட் த டீடைல்ஸ். அதை நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். பட் வி லிமிட் இட் ஒன்லி டு த தமிழ்நாடு காலேஜஸ். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ்ல எது கிடைக்கும்னு கேட்டால் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். பட் அதர் ஸ்டேட் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரெஃபர் வித் டேட்டா. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அந்த டேட்டாவை சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாட்டுல எந்த காலேஜ் பாசிபிள்ங்க சார் 440னா? தமிழ்நாடுக்கு 440னா லாஸ்ட் இயர்ல ராமச்சந்திராவே கிடைச்சது மேடம். டாப் மோஸ்ட் காலேஜ். ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸும் பாசிபிள். இந்த டாப் மோஸ்ட் டாப் ப்ரிஃபர்டு காலேஜ்னா ராமச்சந்திரா தான். ராமச்சந்திராவும் கிடைச்சது லாஸ்ட் இயர்ல. ஸோ இந்த வருஷமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமச்சந்திரா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ சார். எஸ் மேம். தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. ஓகே சலிஹா சலாம் சொல்றீங்களா? Yes, sir. Sir, BCM 593, sir. Medical Government College possibility, sir. மேடம் 593 பிசிஎம்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. பிரச்சனை இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ அதனால நமக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ஓகே சார். ஆனா வந்து 611 வரைக்கும் கட் ஆஃப்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுங்களா சார்? அவங்க ஸ்கூல் அப்படி சொல்றாங்க பிசிஎம்க்கு அந்த அளவுக்கு போகும்னு. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 611 லாஸ்ட் இயர்ல இருந்து 100 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வரும். அகைன் அதேதான் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த ஒரு எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு வர முடியும். நான் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பலை. ஸோ சம்வேர் அரௌண்ட் 560 570 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருங்க. ஓகே சார். அப்படி இன்க்ரீஸ் அவங்க இப்போ இவங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு போனா கூட இந்த ஸ்கோர் வச்சு செல்ஃப் ஃபினான்சிங் போக வாய்ப்பு இருக்குதுங்களா? அது கிடைச்சிடும், தாராளமாக கிடைச்சிடும். இன்கேஸ் அப்படி போயிடுச்சுன்னா கூட யூ வில் ஸ்டில் எண்ட் அப் வித் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஓகே சார். சார் இந்த டாப் அந்த பிஎஸ்சி கேஎம்சிஹெச் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் போறதானா இந்த ஸ்கோருக்கு பாசிபிலிட்டி இருக்குங்களா? அகைன் தமிழ்நாடு ரேங்க் வரணும் மேடம். வந்துச்சுன்னா நான் சொல்லிக்க முடியும். ஆஸ் ஆஃப் நோ நமக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு மட்டும் வந்துக்கலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம போகலாம். ஏன்னா நான் கொடுக்குற டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நீங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி ஃபால்ஸ் கமிட்மெண்ட். இப்படி கிடைக்கும் கிடைக்காது இது மாதிரி சொல்றதுக்கு நான் விரும்பல. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். தமிழ்நாடு ரேங்க் ஆல்ரெடி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் வி கேன் கம் டு என் கன்க்ளூஷன். இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஸோ ரைட் நோ அஸ் அ பேரண்டா ஒண்ணுமே எங்களுக்கு ஃபர்தர் ஸ்டெப்பா பண்ணணுமா சார்? எங்கேயாவது ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி ஏதாவது பண்ணணுங்களா? ஷேர் த டாக்குமெண்ட்ஸ் மேடம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் குரூப்ல ஒரு தடவை ஷேர் பண்றேன். அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுங்க. வி கேன் கெட் ரெடி ஃபார் த கவுன்சிலிங். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் அப்படி பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் தேங்க்யூ. ஸோ இந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் காமனாகவே சொல்கிறேன். ஐ வில் ஷேர் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட். ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். புதுசாக சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ வில் ரீஷேர் இட். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ இருந்து நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ பிலாங் டு என்ஆர்ஐ கேட்டகரி அதில் இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் எம்பசிலேருந்து வாங்கக்கூடிய என்ஆர்ஐ லெட்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் 12th முடிச்ச ஸ்கூல்ல இருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயுமே போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். அதுக்கும் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூலே கொடுப்பாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த கேண்டிடேட் இந்த இயர்ல இந்த வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ எனி ஃபார்மேட் விச் இஸ் ப்ரொவைடட் பை த ஸ்கூல் அது ஓகேங்க. ஸோ இந்த 2 டாக்குமெண்ட் வந்து நீங்க வெளியே இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது போக சில ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். அந்த இதை நீங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டீங்க, ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாதரா அதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாங்க. கண்ணன் ராமநாதன் சார் சொல்லுங்க.
நாங்க இது கண்ணன் சார். ஜெனரல் கேட்டகரியில சார். ஹலோ, நான் தான் சார். கேக்குதுங்களா? மேடம் நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குது. கொஞ்சம் சவுண்டா சொல்றீங்களா? ஹலோ, கேக்குதுங்களா சார்? எஸ் மேடம். கேக்குதுங்க. சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? நாங்க ஆக்சுவலா கேக்குது மேடம். அட்மிஷன் சொல்லுங்க. பண்ணும்போது ஜெனரல் கேட்டகரியில போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ஆர்ஐ கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல? பண்ணலாம் மேடம். தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க என்ஆர்ஐ வந்து ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்க பிளான் பண்றீங்களா? அல்லது தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா என்ஆர்ஐ சீட் எடுக்க பிளான் தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் காலேஜஸா அல்லது ஆல் இண்டியா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ங்களா? டீம்டு யூனிவர்சிட்டியில தான் சார் ட்ரை பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டியில என்ஆர்ஐல போறதாக இருந்தா நார்மலா டீம்ட்ல இருக்கிற ஃபீஸை விட 2 அல்லது 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன ஸோ சார் கட் ஆஃப் என்னோட டீம்டு சஜஷன் யூனிவர்சிட்டிஸ்க்கு? நீங்க வந்து குவாலிஃபைங் மார்க், பாஸ் மார்க் இருந்தா போதும். என்னோட சஜஷன் ஓகே. டீம்டு யூனிவர்சிட்டியில அதே நீங்க இது என்ஆர்ஐ வந்து ட்ரை நீங்க பண்ண இன்னொன்னு வேண்டிய அவசியம் சொன்னீங்கல்ல சார், இருக்காது. டீம்டு யூனிவர்சிட்டியா இல்ல ஆல் இந்தியா, அதுக்கு எவ்வளவு சார்? என்ன சார் அதுக்கு? 2 தான். நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் என்ஆர்ஐ சீட் இருக்கு. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ங்கிறது வந்து சம்வேர் அரௌண்ட் 25 to 30 lakhs அப்படிங்கிறது வரும் ஆவரேஜா. இதே இது நீங்க இப்போ உதாரணத்துக்கு ராமச்சந்திரால நீங்க என்ஆர்ஐ சீட் இருக்கும். அதே ராமச்சந்திரா என்ஆர்ஐ சீட் போறீங்க அப்படின்னா மேபி இட் குட் பி அரௌண்ட் 45 lakhs பிளஸ் போகும் 1 இயருக்குரிய ஃபீஸ் மட்டுமே. ஸோ அவ்வளோ செலவு பண்ணி நீ அங்கே படிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜஸ் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள், எஸ்ஆர்எம் இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் என்ஆர்ஐ சீட் எடுக்கலாம். ஸோ அந்த இதில் ஃபீஸுங்கும் போது 30 lakhs குள்ள முடிஞ்சிடும். டீம்டை விட இங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்கும். டீம்டுடைய அதே ஃபீஸ் இங்கே என்ஆர்ஐக்கு இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்ல என்ஆர்ஐல போகிறது பெட்டர். ஓகேங்க சார். சொல்லுங்க சார், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வந்து ஆல் இந்தியா கோட்டால வரும்னு. அதுல புதுச்சேரியும் வருங்களா சார்? அங்க உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் வரும் மேடம். அதே மாதிரி அங்க உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வருங்க. அங்க உள்ள பிரைவேட் காலேஜஸ் வராது மேடம். ஓகே ஓகே. இப்ப இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்றாங்கல்ல சார், அதுல வந்து ரவுண்ட் 1 விட ரவுண்ட் 2, 3ல கட் ஆஃப் அதிகமா இருக்க மாதிரி நாங்க நெட்ல பார்த்தோம். அது என்ன, ஏன் அப்படின்னு மாதிரி வருது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாத்துக்கும் சீட்டு கிடைச்சிரும் மேடம். கொஞ்சம் பேருக்கு சீட்டு கிடைக்காம இருக்கும். சீட்டு கிடைச்சவங்க சேர்ந்துருவாங்க. சீட்டு கிடைக்காம இருக்கிறவங்க வந்து மேபி மார்க் ஜாஸ்தியா கூட வச்சிருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட க்ளோசிங்ல வந்து உதாரணத்துக்கு இப்போ என்னோட மார்க் வந்து 500ன்னு வச்சுக்கோங்களேன். 400க்கு டீம்டுல சீட் கிடைச்சி வந்திருக்கும். அப்போ அல்டிமேட்டா நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சீட் கிடைக்கல. இப்போ நான் என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னை விட மார்க் கம்மியா எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீம்டு கிடைச்சிருச்சே, எப்படியாவது எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். இதுதான் எல்லாருடைய மைண்ட் செட்டாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் அதான் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது டீம்டு கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சினாரியோ தெரியும். தமிழ்நாடு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கும், அங்கே சீட்டு கிடைக்காது, நமக்கு கிடைக்க சீட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹை மார்க் கேண்டிடேட்ஸ் எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் செகண்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் மார்க் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஓகே. இப்ப தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இது கட் ஆஃப் மார்க் எப்படி சார் இருக்கும்? குவாலிஃபைங் மார்க் நீட்ல பாஸ் ஆனாலே சீட்டு கிடைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரைக்கும். ஓகேங்க சார். ஓகே. ஆமா, நீட்ல பாஸ் மார்க் சம்வேர் அரௌண்ட் ஒரு 130, 135 அந்த மார்க் இருந்துச்சுன்னா கூட சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபீஸ் மட்டும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கபில் தேவ் சார் சொல்லுங்க சார். சார், இப்போ ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணிட்டீங்க சார். சோ நம்ம ஸ்டேட் கோட்டாவும் அப்ளை பண்ண முடியுமா சார்? ரெண்டையும் தாராளமா மேடம். ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல 2 கவுன்சிலிங்குமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சிமிலர் அதே டைம் ஃப்ரேம்ல தான் எல்லாமே நடக்கும். நம்ம 2 கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தப்பு இல்லைங்க சார். இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துங்க சார் எவ்வளவுங்க சார் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் சார்?
மேடம் அதான் இப்போதைக்கு காலேஜ் வைஸ் கட் ஆஃப் மார்க் இவ்வளோ வரும்னு சொல்லி நம்மளால எக்ஸம்ஷன் கொடுக்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேபி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் காலேஜ் வைஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. எஸ் ஷபீர் பாஷா சார் சொல்லுங்க. நஃபீசா அஸ்மத். ஹலோ சார், குட் ஈவினிங். எஸ் சார், குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. ஒரு கேள்வி, மதுரை எய்ம்ஸ் அது எந்த கோட்டால வரும்? ஆல் இண்டியா கோட்டால வரும் சார். எய்ம்ஸ், ஜிப்மர் இது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டால வரக்கூடிய காலேஜஸ். அப்ப மதுரை எய்ம்ஸ் இப்ப எங்கேயோ ராம்நாட்ல எங்கேயோ காலேஜ் நடத்துறாங்களே, ஸோ அது ஆல் இண்டியா கோட்டால தான் நம்ம அப்ளை பண்ணுமா? கரெக்ட். ஆல் இண்டியா கோட்டால தான் வரும் சார். சார், இந்த மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டானா அப்ராக்சிமேட் எவ்வளவு கட் ஆஃப் வேணும்? நம்ம பண்ணுக்கு 550 வர சான்ஸ் இருக்கு. தமிழ்நாடு. ஓகே. தம்பிக்கு தமிழ்நாடு 550 நம்ம வேலம்மாள் போடுவோம் சார். டிசிஎம்ல 550 போதுமா சார்? அதான் சார், நமக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸும் எதிர்பார்க்கலாம். ரெண்டுக்கும் இன்பிட்வீன்ல தான் மார்க் வருது உங்களுக்கு. ஸோ ரேங்க் வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா சொல்லலாம். கவர்மெண்ட் காலேஜஸா அல்லது பிரைவேட் காலேஜஸா, அந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் காலேஜ் வைஸ் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி போக முடியுங்க. ஓகே சார். எஸ் சார், நான் அப்டேட் பண்றேன் சார். உங்களுக்கு அந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன் சார். நான் ப்ரீவியஸ் பேரண்ட், மைக் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது சார், அதனால கேட்க முடியல. ஷபீர் பாஷா சார். எஸ் சார், சொல்லுங்க. சார், இது ப்ரீவியஸ்லி ஒரு மேடம் கேட்டாங்க, இந்த என்ஆர்ஐ பிளஸ் மேனேஜ்மெண்ட். சார், எனக்கு என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃபரன்ஸ் ஒரு வீடியோ போட முடியுமா சார் நீங்க? பிகாஸ் எனக்கு என் பையன் வந்து அரௌண்ட், ஆமாம் சார், அரௌண்ட் பிலோ 400, 350, 360 மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ஆர்ஐ ஆஸ் வெல், ஐ எம் ரிசைடிங் இன் துபாய். ஸோ என்ஆர்ஐ பண்ணா என்ன ஃபீஸ் எவ்வளோ வரும், வாட் ஆர் தி இது, பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் போனா எவ்வளோ வரும், டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் மேக் த டாக்குமெண்ட்ஸ் ரெடி. அண்ட் அட் த சேம் டைம் when it is open for applying also இருக்கும். ஓகே. நான் வீடியோ போடுறேன் சார். பட் இப்போ நான் சிம்பிளா சொல்லிடுறேன், நீங்க ஐடியாவுக்கு வந்துக்கோங்க. ஒரு கன்க்ளூஷன் நீங்க எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போறதாக இருந்தா 15 lakhs பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ், மேபி 20 to 22 lakhs வருங்க பர் இயருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதே காலேஜ்ல என்ஆர்ஐல ஜாயின் பண்றதாக இருந்தா 25 lakhs கிட்ட வரும் சார் ஃபீஸ். 25 to 27. சார், என்ஆர்ஐ என்ன பிரைவேட் காலேஜஸ் மட்டும் போக முடியும்னு சொன்னீங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்னா டீம்டு யூனிவர்சிட்டி. ஆமா சார், மேனேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதை பத்தி சொன்னீங்க, எஸ் ராமச்சந்திரால 350 அது போல இருந்தா கிடைக்குங்க சார். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடணுமா? வாய்ப்பு இருக்கு சார். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போட்டு எடுக்கணுங்க. சான்சஸ் இருக்குங்க சார், ட்ரை பண்ணலாம். ஸோ இது மார்க் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணும்போது உங்க கைடன்ஸ் இது பண்ணுமா சார்? அது கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதெல்லாமே அப்டேட் பண்ணிடுறேன். சரி சார். அவர் இன்னொரு என்ஆர்ஐல அதே மாதிரி ஸ்கோர் கட் ஆஃப் இருக்குமா சார் ஒவ்வொரு காலேஜுக்கும், இல்ல எல்லாம் பேசிக்கா நார்மலா இருந்தா போதும்? எல்லா காலேஜுக்குமே உங்களுக்கு வந்து அந்த பிரேக் டவுன் இருக்குங்க, காலேஜ் வைஸ் இருக்குங்க. ஐ மீன் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். அந்த காலேஜோட டிமாண்டை பொறுத்து, ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து ராமச்சந்திராவோட மார்க்கும் நியூலி ஸ்டார்டட் காலேஜோட மார்க்குக்கும் வேரியேஷன் இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியில குவாலிஃபைங் மார்க் இருந்தாலே சீட்டு கிடைக்கும்னு சொல்றது வந்து மேபி இந்த நியூ காலேஜஸா இருக்குங்க. உங்களுக்கு டாப் பெர்ஃபார்மிங் காலேஜா இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க் ஜாஸ்தியா தான் இருக்கும், காம்படிஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே சார். ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல 360க்கு வித்வுட் கோயிங் டு என்ஆர்ஐ அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கா அட்லீஸ்ட்? செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் கிடைச்சது சார் தமிழ்நாட்டிலேயே. பட் அதே விஷயம் இந்த வருஷம் நடக்கும்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர்ல சினாரியோ வேற, பேரண்ட்ஸ் வேற. ஸோ அதனால அந்த டைம்ல நடந்துச்சு. பட் இந்த வருஷம் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு ஃபைனல் இதுக்கு சஜஷனா சொல்ல முடியாது.
பட் வி கேன் எக்ஸ்பெக்ட்டுங்க. நம்ம வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அகைன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லா சீட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே மார்க்லயே க்ளோஸ் ஆயிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ரிஃபரன்ஸ், பேரண்ட்ஸோட இன்டென்ஷன், அதை பொறுத்து தான் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். Sir, what is your advice, sir? Should we wait till that second, third round, or startingly should we go for management and book பண்ணலாமா? இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்ம எடுத்துக்கிறது தான் பெட்டருங்க. அதான் சேஃப் கேம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து வி கேன் ட்ரை ஃபார் சம் அதர் பிளான்ஸ். அதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்டை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஓகே சார். ஃபைன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, மேரிஸ் வேர்ல்டு அப்படிங்கிற பர்சன், உங்க பேர் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியல. பட் உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார், நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டா 2 கவுன்சிலிங்கும் அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்ல வந்து அதுல இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி ரேங்கிங் லிஸ்ட்லாம் நீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஃப் சப்போஸ் ஆல் இண்டியா கோட்டா போறோம் அப்படின்னா நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் கூட நம்ம அட்டென்ட் பண்ணலாம். கரெக்டா சார்? ஆமா, தாராளமா அட்டென்ட் பண்ணலாங்க. அதுல வந்து இப்ப எனக்கு என்ன டவுட்னா, தாராளமா அட்டென்ட் இப்போ பண்ணலாம். இந்த ஆனா நமக்கு தமிழ்நாடு வந்து ஐ டோன்ட் ஹேவ். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ரேங்கிங் படி நீங்க தரேன்னு சொன்னீங்க. இஃப் சப்போஸ் மத்த ஸ்டேட்க்கும் நீங்க அது மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ண முடியுமா? இப்போ கேரளா அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியுமா சார் உங்களால? அதான் மேடம், எல்லா வருஷமும் இது நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற விஷயம் தான். என்னோட லிமிடேஷன்னா, என்னோட மெஜாரிட்டி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிசைடிங் இன் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு காலேஜஸ்ல தான் படிக்கிறாங்க. சில ஸ்டேட்ஸ்ல ஒரு சில காலேஜஸ்ல ஒரு சில பசங்க இருக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து வர டேட்டாவை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய குழந்தையோட 5 வருஷம் படிப்பை நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால நான் அந்த மாதிரி சொல்றது இல்லை. எனக்கு வந்து ஒரு காலேஜ்ல நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன்னா 10 அல்லது 15 பேர் கிட்ட இருந்து அதே டேட்டா எனக்கு வந்துச்சுன்னா தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த விஷயம் அதர் ஸ்டேட்ஸ் என்னால பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால நான் அதர் ஸ்டேட்ஸ் நான் இன்க்ளூட் பண்றது இல்லைங்க. ரேண்டமா கொடுத்துடலாம், நம்ம வந்து எடுத்துட்டு இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பட் அது வந்து லைஃப் ஓரியன்டட் இஷ்யூன்றதுனால அதை நான் பண்றது இல்லை. ஓகே சார். அப்புறம் இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து ஃபீஸ் எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றது சார்? இந்த காலேஜ்ல இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படின்னு எப்படி சார் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஈவன் பிஃபோர் கவுன்சிலிங்? நீங்க ஆஸ் அ பேரண்ட் நீங்க மிஸ்பால ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ வி ஆஸ் மிஸ்பா நம்ம உங்களுக்கு காலேஜஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காலேஜஸ்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, மெஸ் ஃபீஸ் எவ்வளோ. ஸோ நீங்க 1 இயருக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஹிடன் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுவேன். ஓகே. ஸோ இது வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவீங்க இல்லையா, ரிசல்ட் வந்த உடனே? ஆமா. நான் உங்களுக்கு அந்த சாய்ஸ் லிஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்துவோம் மேடம். அது மேபி ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரியாரிட்டியோட டிஸ்கஷன் எடுப்பேன். அந்த டிஸ்கஷன் மீட்டிங்ல காலேஜஸ் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஸ்ரீதேவி வினோத் மேடம் சொல்லுங்க. ஸ்ரீதேவி மேடம். ஹலோ சார். எஸ் மேடம். சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்க, சொல்லுங்க. சார், இப்போ தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்றது? ஐ எக்ஸ்பெக்ட் சம்வேர் பிட்வீன் 380 to 400 வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் வெயிட். நமக்கு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். பட் சம்வேர் நீங்க ஒரு 400+ வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. 380 370 அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். சார் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா வேற ஸ்டேட்ல அப்ளை பண்றதுன்னா என்ன சார் ப்ரொசீஜர்? நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகுங்க. இப்போ ஆல்ரெடி கர்நாடகா அண்ட் கேரளா ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிஃபோர் எக்ஸாமினேஷன் டைம்ல, நீட் அப்ளிகேஷன் டைம்.
ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே இனிமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் அந்த டைம்ல ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சோனா மேடம் சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். எஸ் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம் சொல்லுங்க. சார் இப்போ வந்து மார்க் இஸ் அரௌண்ட் 430 சார். அண்ட் ஃபார் எஸ்சி கேட்டகரிக்கு சீட் கிடைக்குமா பிரைவேட் காலேஜ்ல இல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல? 430 எஸ்சிங்களா எஸ்சிஏங்களா மேடம்? எஸ்சிங் சார். எஸ்சி. ஓகே ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சான்சஸ் நிறைய இருக்கு, அதில் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த ரெண்டுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ரேங்க் வந்துச்சுன்னா நம்ம அந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிடலாங்க. ஓகேங்க சார். அப்படி வந்துச்சுன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படிங்க சார் இருக்கும்? நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் மேடம். என்னென்ன இது வருது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலி அன்னோயிங்லி எல்லாருடைய ரைஸ் ஹேண்ட்ஸும் லோவர் ஆயிடுச்சுங்க. சாரி ஃபார் தட். பார்வதி கண்ணன் மேடம் சொல்லுங்க. சகாய திவ்யா மேடம். ஹலோ சார், நான் பார்வதி பேசுறேன். ஆக்சுவலா நீங்க முன்னாடி கிளாரிஃபை பண்ணீங்க மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்க. இப்ப ராமச்சந்திராக்கு இன்னொரு சார் கேட்டாரு 350 நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி செட்டிநாடு அந்த காலேஜஸ்க்குலாம் என்ன சார் கட் ஆஃப் மார்க் இருக்கும்? உங்களுக்கு அப்படி 1 by 1 மார்க் கம்மியாயிட்டே இருந்துச்சு மேடம். ராமச்சந்திராக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து சவிதா, செட்டிநாடு, அப்புறம் எஸ்ஆர்எம், இந்த காலேஜஸ் எல்லாம் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருந்துச்சு. நீங்க ஒரு 250, 300 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த காலேஜஸ் எல்லாம் லாஸ்ட் இயர்ல கிடைச்சது. ஸோ இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் இருக்கும். அல்லது அதை விட மேபி ஒரு 50 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா எங்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வந்த உடனே நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய நீட் ரிசல்ட்ஸ் வந்ததை பேஸ் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவுடைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேடம். நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ரிசல்ட் வந்த உடனே கூட நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே சார். இப்ப மார்க் ஒரு 300 அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன காலேஜ் வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்கும்? இல்ல என்ன மாதிரி காலேஜஸ் நம்ம ஆட் பண்ண முடியும்? அதான் மிட் ரேஞ்சில் இருக்கிற நல்ல கல்லூரிகள் கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க லோவர் எண்ட் வரைக்கும் போகணுங்கிற நீட் இருக்காது. 300 வந்து இட்ஸ் a வெரி குட் ஸ்கோர் ஃபார் ட்ரீம் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால தாராளமா நீங்க வெயிட் பண்ணலாம். நல்ல காலேஜஸே கிடைச்சிடும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. ராஜேஷ் சார் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் 410 அரௌண்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா பிசி சான்சஸ் இருக்கா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார், எதிர்பார்க்கலாம். பிரைவேட் காலேஜஸ்லயோ அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லயோ மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. டீம்டு யூனிவர்சிட்டில எது சார் பெஸ்ட் சான்ஸ்? ரெண்டு சான்ஸ் காலேஜஸ்ல கிடைக்கும் சார். டாப் காலேஜஸ்ல ராமச்சந்திராவே கிடைச்சிருவாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே சார். ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் சார் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு நாள் டைம் சார் இந்த ப்ராசஸ்? சாரி சார். யூசுவலா ரிசல்ட்க்கு அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். ஸோ நீட் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது அப்படின்னா வந்ததுல இருந்து மேபி ஒரு 15 to 20 days டைம்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங் ரெண்டுமே ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு இடையில யாரும் கேஸ் போடக்கூடாது, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, என்டிஏ கரெக்டா ரிசல்ட் விடணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா 20 daysல கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. சார் டீம்டு யூனிவர்சிட்டியில 15% இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், அது வந்து ஆல் இண்டியா கோட்டா
டீம்டு யூனிவர்சிட்டியில எப்படி சார் அது? புரியல அது. அவங்க சென்ட்ரல்ல தான் சேர்க்கணுமா சார் அது? எந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எந்த கோட்டாவும் கிடையாது சார். எல்லாமே வந்து 100% ஆல் இண்டியா கோட்டால மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு சில காலேஜஸ்ல என்ஆர்ஐக்கு சீட் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஒன்லி அண்டர் ஆல் இண்டியா கோட்டா. அதுல பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சகாய திவ்யா மேடம். ஹாய் சார், குட் ஈவினிங் சார். சார் காலேஜ் பண்ணும்போது ஆடியோ கிளியரா இல்ல, அதனால டாக்குமெண்ட்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஃபைன் மேடம். நான் டாக்குமெண்ட்ஸ் பத்தி இந்த டிஸ்கஷன்ல பேசல. செகண்ட் ஐ வில் क्वेश्चन ஷேர் தி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதை நான் ஷேர் பண்றேன், குரூப்ல நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க. Okay, sir. My second question is, one of the parents was asking about NRI quota. Mother NRI quota கொடுக்கல. இப்போ NRI quota நம்ம அப்புறம் அப்ளை பண்ணலாம் for தமிழ்நாடு காலேஜஸ் ரெடி பண்ணுவாங்களா? அப்ராட்ல யார் இருக்காங்க மேடம்? எனக்கு நீங்க சொன்னது கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்டுச்சு. அப்ராட்ல யார் இருக்காங்க? இல்ல, ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க. பையன் கடைசி 4 years படிச்சதால தான். ஓகே. தாராளமா நம்ம போட்டுக்கலாம். தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு என்ஆர்ஐ போட்டுக்கலாம். அது கவுன்சிலிங் டைம்ல நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். எந்த கண்ட்ரில சார் இருக்காரோ அங்க உள்ள எம்பசில இருந்து என்ஆர்ஐ சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வைக்க சொல்லுங்க. நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் டைம்ல நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், என்ஆர்ஐயா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். Okay, sir. And another one question, இப்போ 6 to 12 ஸ்கூல் படிச்ச வரைக்கும் bonafide certificate நம்ம பண்ணணுமா? அப்புறம் படிச்சதும் 6 to 8 அங்க படிச்சான். அப்ப அதுக்குள்ள bonafide certificate கேட்டு வாங்கி வைக்கணுங்களா? எஸ் மேடம். இது என்னன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல படிச்சவங்களுக்கு இது வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க லாஸ்ட் இயர்ல, அதுக்கு முந்தின வருஷங்கள் எல்லாமே. பட் பிரைவேட் காலேஜஸ், சில காலேஜஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்க காலேஜ்ல அட்மிஷன் டைமுக்கு போய் நிற்கும் போது நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வரல, 10 டேஸ்க்குள்ள எங்களுக்கு கொடுத்துருங்க, அல்லது 5 டேஸ்க்குள்ள எங்களுக்கு கொடுத்துருங்க, அப்பதான் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேட்ல எந்த கண்ட்ரில படிச்சிருந்தாலும் எல்லாரும் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நமக்கு டைம் ஃப்ரேம் நிறைய இருக்கு. ரிசல்ட் வர வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வரைக்கும் டைம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 month நம்ம கையில நிக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா வில் பி அவுட் ஆஃப் டென்ஷன் லாஸ்ட் மினிட் டென்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலான்றதுனால வாங்கி வைக்கிறது நல்லது. ஓகே சார். சார் பையன் வந்து அரௌண்ட் 400 பிசி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, பனிமலர் மாதாலாம் எப்படி சார் சான்சஸ் நம்மளுக்கு? கிறிஸ்டியன் மைனாரிட்டியில பனிமலர் மாதா ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேடம். ஈஸியா கிடைச்சிரும் தான் நினைக்கிறேங்க. ஓகே சார். யா, தேங்க்யூ சார். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஒருவேளை நம்ம கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கிறதுனால பனிமலரை நம்ம முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஓகே சார், ஷியோர் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. மோகன சுந்தரி மேடம் சொல்லுங்க. சார் என்னோட டாட்டர் வந்துட்டு 475, அவங்க வந்து எஸ்டி கேட்டகரியில வருவாங்க. இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டால பாசிபிலிட்டி இருக்குங்களா சார் இந்த இதுல? மேடம் 471 வருதுங்களா? 475 சார். 475 அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸே எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ தானங்க? எஸ்சி சார். எஸ்சி. ஓகே. செல்ஃப் ஃபைனான்சிங் எதிர்பார்க்கலாம் மேடம். நம்ம கவர்மெண்ட் கோட்டால எஸ்எஃப் எதிர்பார்க்கலாங்களா சார்? ஆமா. பிரைவேட் காலேஜஸ் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டுல ஏதாவது ஒரு காலேஜ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சுஜிதா பரத் மேடம் சொல்லுங்க. சார் நாங்க நீட் அப்ளை பண்ணும்போது எலிஜிபிலிட்டி கேரளான்னு வந்துச்சு சார். நாங்க கேரளால தான் படிக்கிறோம், பொண்ணு படிக்குது. அப்போ நம்ம தமிழ்நாடுல அப்ளை பண்ணுவோம் சார். கவுன்சிலிங் எப்படி கிடைக்கும் சார்? நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான். ஓகே. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்குங்களா உங்ககிட்ட? இருக்கு சார். இருக்கு இல்லைங்களா? நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா தாராளமா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாதுங்க.
ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வேற கூட இருக்கலாம், அது படிச்சதுக்காக வரும். அங்க படிச்சோம் 12th அங்க கம்ப்ளீட் பண்றோம்ன்றதுனால அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் நேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம கிளைம் பண்ணணும் ஆஸ் பர் மெடிக்கல் கவுன்சிலிங் ரூல்ஸுங்க. ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக தமிழ்நாட்டில் நம்ம சீட் எடுக்கலாம். டியூயல் நேட்டிவிட்டி தான் கிளைம் பண்ணக்கூடாது, அது மட்டும்தான் இங்கே நாட் அக்செப்டபிள். வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா 2 இடத்துலையும் சீட்டு கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நேட்டிவிட்டி கிளைம் பண்ணுறது, எங்கே நம்மளுடைய நேட்டிவிட்டி இருக்கோ அங்கே மட்டும் கிளைம் பண்ணுறது வந்து 100% ஓகேங்க. சார் ஸ்டூடெண்டோட நேட்டிவ் மட்டும் போதுங்களா இல்ல பேரண்ட்ஸும் வேணுங்களா சார்? ஆக்சுவலாக இங்கே வந்து மேடம் இப்போ தமிழ்நாடுல நேட்டிவிட்டி கிளைம் பண்ணுறீங்க, கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பேரண்டோட நேட்டிவிட்டி கேட்க மாட்டாங்க, ஆனால் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், அது கேட்பாங்க. ஒருவேளை அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் கேட்டகரியில் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம், மேபி நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேடம். ஓகே சார். ஓகே மேடம், தேங்க்யூ. சதீஷ்குமார் சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், கேக்குதுங்களா? குட் ஈவினிங் சார். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுடைய சர்வீஸ் வந்து இந்த ஒன் டு ஒன் சர்வீஸ் எப்படி சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் வந்து செப்பரேட்டாக கான்டாக்ட் பண்ணோமா, எப்படி உங்களுடைய சர்வீஸ் இப்போ சாய்ஸ் பில்டிங்கெல்லாம்? ஆக்சுவலாக என்னென்னா சார், ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் கால் பண்ணீங்கன்னா என்னால் எல்லாருடைய காலையும் அட்டன் பண்ண முடியாது. யூஸ்வலாக இப்போவே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு இன்னைக்கு மட்டும் ஃபோனை நான் 2 தடவை ஃபுல் சார்ஜ் போட்டிருக்கேன். பட் இப்போ அரௌண்ட் 20-30% தான் நிற்கிது. நிறைய கால் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. பர்சனல் நம்பருக்கும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஸோ நீட் ரிசல்ட் வந்த உடனே இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கூகுள் மீட் கனெக்ட் பண்ணுவோம். ஆல் தி பேரண்ட்ஸ் வில் ஜாயின். அந்த மீட்டிங் ப்ரொலாங் பண்ணுவோம். எல்லாருடைய டவுட்ஸையும் எல்லாருடைய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கவுன்சிலிங்க்கு டைம் இருக்கும். பட் இப்போவே இருந்து நம்ம டீம் வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸில் வில் ஸ்டார்ட் த ஒர்க்ஸ். ஸோ அதில் வந்து உங்ககிட்ட இருந்து சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறத பண்ணுவாங்க. வீணோ நம்ம ஸ்கோர் என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம டீம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் அ வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல வில் கீப் யுவர் உங்களுடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ரெடி பண்ணுவோம். ஓகே, அப்போ இப்போ வந்து இன்னொரு 5 days கழிச்சு அதுக்கு உண்டான ப்ரியாரிட்டி ஜாப் வந்து கிளியரா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கரெக்ட்டா? நம்மளுடைய அது வந்து ஒன் டு ஒன்னா வரும் இல்லைங்களா? ஆமா, அது வந்து 1 to 1 வரும். கரெக்ட். நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, 1 to 1 வரும். ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ் சார். அப்புறம் இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் பிசி எவ்வளோ சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்? சார் பிசிக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 560 to 570. அது இப்போதைக்கு சொல்ற நம்பர்ஸ். மேபி இதுல ஸ்லைட் வேரியேஷன் வரலாம். 560 to 570 ஐ ஃபீல் ஒரு சேஃப் மார்க்கா இருக்கும்னு நம்புறேன். செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்றீங்களா? கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்னா 540 அரௌண்ட் இருந்தாலே, 550 கிட்ட இருந்தா கிடைக்கும் சார். சரி சார், ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. துரைமுருகன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ வந்து பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது மாதிரி இது என்ன பேசிக் டிஃபரன்சஸ் என்ன சார்? அது பேசிக்கலி கட் ஆஃப் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும் அது ஒவ்வொன்றுக்கும்? ஓகே சார், இப்போ பிரைவேட் காலேஜஸை விட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை விட டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னுடைய கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுல எல்லா காலேஜஸ்க்கும் அதே மாதிரி பொருந்தும்னு சொல்ல முடியாது. அந்தந்த கேட்டகரியில டாப் பர்ஃபார்மிங் காலேஜஸ் இருக்கும், அதனுடைய கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தியா இருக்கும். பட் க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டீம் யூனிவர்சிட்டி. ஸோ இதுதான் க்ளோசிங் மார்க் ரேஞ்சில் வந்து நிற்கிற ஆர்டருங்க. டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேஷன் கீழே வரும்.
பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து தே ஆர் அஃபிலியேட்டட் டு சம் அதர் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், அவங்களுடைய ஓன் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இருப்பாங்க. பட் த கவுன்சிலிங் ப்ராசஸ், சீட் அலோகேஷன் இதெல்லாம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலுக்கு கீழே வரும். ஸோ டியூவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே. அடுத்து டீம்ட் யூனிவர்சிட்டிங்கிறது சோல்லி அவங்களுடைய யூனிவர்சிட்டி மட்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது. ஸோ இப்போ டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனு, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து அவங்களே பண்ணுவாங்க. வேற பிரைவேட் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் டிஃபரன்ஸ். கரிக்குலம்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நீங்க படிக்கிற அதே சப்ஜெக்ட் தான் அவங்களும் படிப்பாங்க, டீம்ட்லயும் அதே மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆனால் டிஃபர் இருக்கும் சார்? ஸ்ட்ரக்சர் டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் சார். இது எல்லாமே நான் மார்க்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆர்டர் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி ஃபீஸும் கவர்மெண்ட் காலேஜஸ் அதை விட கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த ரெண்டுமே கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸை விட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஜாஸ்தியாக இருக்கும், இதை விட டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சேம் ஆர்டர். ஓகே சார். இப்போ வந்து இப்போ பொண்ணு 375 to 400 எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் எம்பிசிக்கு எந்த மாதிரி சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு? மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். நம்ம சிமிலர்லி டீம்ட் யூனிவர்சிட்டிஸும் வச்சுக்கலாம். ஸோ வி கேன் ஹேவ் 2 பிளான் வச்சுக்கலாம், பிளான் ஏ பிளான் பி வச்சுக்கலாம். கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் தமிழ்நாடு காலேஜஸ் ட்ரை பண்ணுவோம். சிமிலர்லி அதே டைம்ல டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணுவோம். இந்த ரெண்டுலயுமே சீட்டு கிடைக்குதுன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அதை நீங்க டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டீம்ட் அந்த டைம்ல நான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட சஜஷன் மேனேஜ்மெண்ட் இதுல போலாம் அல்லது இதுல போலாம் அப்படிங்கிற ஓகே ஓகே சார். இப்போ டீம்ட் யூனிவர்சிட்டியோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவை கம்பேர் பண்ணும்போது என்ஆர்ஐ சீட்டு பெஸ்ட்டா, அது என்ன டீம்ட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா பெஸ்ட்டா? என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி இருக்குங்களா சார் நமக்கு? ஆமாம் சார், நான் என்ஆர்ஐ தான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்து காலேஜை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். நம்ம எல்லா பிரைவேட் காலேஜஸ்னுடைய என்ஆர்ஐ டீம்டு அப்படி கம்பேர் பண்ண முடியாது. தனித்தனியாக காலேஜ் கம்பேர் பண்ணி தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ டீம்டில் எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜை விட தமிழ்நாட்டில் உள்ள என்ஆர்ஐல இந்த காலேஜுக்கு என்ஆர்ஐ சீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை பிஎஸ்டி என்ஆர்ஐ கிடைக்குது, மேனேஜ்மெண்ட்ல வந்து எனக்கு நந்தா காலேஜ் கிடைக்குது, டீம்டுல வந்து சவிதா கிடைக்குது, இந்த 3 கம்பேர் பண்ணா அப்படி பண்ணலாம். அப்ப எதுல போலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கும். ஸோ பட் ஜென்ரலா கம்பேர் பண்றது வந்து பெரிய இந்த ஃபீஸ்ல தான் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால அது பெருசா இது பண்ண முடியாது. காலேஜ் வைஸ் நம்ம கம்பேர் பண்றதாக இருந்தா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இது பர்டிகுலர் மார்க்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணலாம், அப்படிதானே சார்? கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பார்வதி கண்ணன் மேடம் சொல்லுங்க. சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என்ஆர்ஐ மேனேஜ்மெண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டி, அதுல ஒரு ரவுண்ட் 1ல என்னென்ன காலேஜஸ் இல்ல எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும்? என் பொண்ணோட மார்க் எக்ஸ்பெக்டேஷன் 300 தான் சார். ஓகே ஓகே ஓகே, நம்ம எல்லா காலேஜஸையும் போட்டுக்கலாம் மேடம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் போடலாம். சிமிலர்லி ஆல் இண்டியா கோட்டா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் போறீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே போடலாம். வேற ஸ்டேட்ல வேற ஏதாவது உங்களுக்கு ப்ரிஃபர்டு டீம்டு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ லிமிடேஷன், இவ்வளவுதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா காலேஜஸும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா காலேஜஸையும் நம்மளுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல ப்ரியாரிட்டைஸ் பண்ணி 1, 2, 3ல நம்ம போட்டுக்கலாம் தாராளமா. சோ இந்த மார்க்குக்கு நாங்க எங்க சார் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலாம்? நாங்க வந்து ஏதாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கணுமா இல்ல வச்சுக்க முடியாதா? வச்சுக்கலாம் மேடம், தாராளமா வச்சுக்கலாம். மேபி நமக்கு ஃபைனல் மார்க் வரட்டும், ரேங்க்கும் வரட்டும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த காலேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணலாம். எல்லா பேரண்ட்ஸோட இதுவும் எக்ஸ்பெக்டேஷனும் நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதான். ஸோ நான் காலேஜஸ்னுடைய ப்ரியாரிட்டி ஆர்டர் ஷேர் பண்ணும்போது நமக்கு அதை எந்த காலேஜை ஃபர்ஸ்ட் வைக்கலாம், எதை செகண்ட் வைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். எஸ், சொர்ணவல்லி மேடம் சொல்லுங்க. சொர்ணவல்லி கவர்மெண்ட். என்னோட பையன் வந்து 350 அந்த ரேஞ்சில் வரும்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் 15 மைனாரிட்டி. இஸ் இட் பாசிபிள் டு கெட் சீட் இன் மேனேஜ்மெண்ட் தமிழ்?
ட்ரை பண்ணலாம் மேடம். நம்ம பனிமலர், மாதா ரெண்டுமே வச்சுக்கலாம் சாய்ஸில். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கன்னியாகுமரியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 காலேஜஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ட்ரை பண்ணலாங்க. எஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், லைவ் சேட்டில் போடலாம். இஃப் நாட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஒருவேளை டவுட்ஸ் இல்லை அப்படின்னா we can wind up the meeting. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஷேரிங் இட் இன் பர்சனல் மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக குரூப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே கவுன்சிலிங்கை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் எந்த பர்சனல் டேட்டாவையும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஏதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸாக இருக்குது, எனக்கு ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா குரூப்பில் போடுங்க. நான் அதை பார்க்கலன்னா கூட என்னோட நோட்டீஸ்க்கு கொண்டு வரதுக்கு டீம் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நானோ அல்லது டீம் மெம்பர்ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் நம்பருக்கும் சரி, என்னுடைய பர்சனல் நம்பருக்கும் சரி, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஃப்ரம் நோன் கான்டாக்ட்ஸ், அன்னோன் கான்டாக்ட்ஸ் நிறைய மெசேஜஸ் இருக்குது. எல்லாத்தையும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ண முடியறதில்ல. பட் எல்லா சேட்ஸும் பின்ல இருக்கும், குரூப்ஸ் எல்லாம். ஸோ அதனால குரூப்ல போட்டிங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன், நம்ம கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதனால தான் அந்த டிஸ்கஷன் குரூப் வச்சுருக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல போடுற மெசேஜஸ் எல்லாத்தையும் டெய்லி செக் பண்ணிடுங்க. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் எல்லாமே டைம் பேஸ்டு கான்வர்சேஷனாக இருக்கும். டைம் பேஸ்ட் டிசிஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் நான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ரிக்வயர்டு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேபி வித்தின் அ வீக் ஆஃப் டைம் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணுவாங்க டு ஆல் த ப்ரீமியம் கைடன்ஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த டைமில் 1-to-1 நம்ம டிஸ்கஸ் பண்ணி வி கேன் கெட் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் போடுங்க. வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. Thank you. sir. Thank you much. Thank you, sir. Thank you, sir.